நீங்கள் நூல்வினைக்கு அருகில் கொண்டு வருவதோடு அல்லது நூல்வினையில் உங்களை ஈர்ப்பதோடு கூட அவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், நாம் அடிப்படைகளோடு தொடங்குவோம் மற்றும் மார்ச் ஸ்லோக் போல அடிப்படைகளை விட அதிக என்ன இருக்கும். ஒவ்வொரு சுற்றளவிலும் ஒரு மார்ச் ஸ்லோக் தேவை. மற்றும் நான் கூறுவேன், இந்த முறை நிச்சயமாக க்ரூஸ் ஆன்ஸ்லாக்கை செய்வோம், ஏனெனில் அது முழுமையான பிரம்மாண்ட ஆன்ஸ்லாக் ஆகும். இது ஒவ்வொரு நெசவாளியும் அறிந்திருக்க வேண்டிய மற்றும் கையாள முடியும் ஒரு யுக்தி ஆகும். இது நீங்கள் வீட்டில் கூட நல்லா பயிற்சி பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு நூலையும் கொண்டு மற்றும் ஏதேனும் ஊசிகளை கொண்டு சாதாரணமாக இந்த ரூட்டினில் நுழைய ஒரு முறை செய்து பார்க்க. நான் தற்போது 4 புனைவு ஊசிகளை கொண்டுள்ளேன். 6 அவை ஒரு அழகிய லேசான பர்ச்சு மரத்திலிருந்து வருகின்றன. நேரடியாக சொல்லுவேன், இது ஒரு மூலிகை ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே வீடியோக்களை பார்த்துருக்கிறேன், அதில் இது தொடக்கத்தில் கூறப்படலை. ஆம், இது ஒரு சிறந்த ஸ்ட்ரோக். எனினும் சில நேரங்களில் இது சிலருக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது, ஏனெனில் ஒரு கிராஸ் ஸ்ட்ரோக்கை பின்பற்ற வேண்டும். நம்ம சாயம் குச்சிகளுக்கு எவ்வளோ நூல் தேவைங்கிறத தொடக்கத்தில் கணக்கெடுக்கிறோம். இதை அடக்கிறத விரும்புகிறேன். பலவிதமான தொழில்நுட்பங்கள் உள்ளன. அப்படி செய்ய ஒருவர் தொடர்ந்து 1000 முறை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. ஏனால் 60 கண்ணிகள் பின் நூல் முடிந்துவிடும் என்று கண்டுபிடித்தால், ஆனால் 65 கண்ணிகள் தேவைப்படும் என்று உணர்ந்தால். இங்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் உள்ளன. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான தொழில்நுட்பம் காட்டுகிறேன். மச்சங்களை அனுசரிக்கும் போது அடிக்கடி பயன்படுத்துவேன். இப்போது 100 மச்சங்களுக்கு மேல் சற்று கடினமாக உள்ளது. உதாரணமாக, நான் 15 மூட்டைகளை விரும்பினால் இங்கு எனது நூலை ஊசியில் வைக்கிறேன் மற்றும் 15 முறை அல்லது நூலை ஊசியில் 15 முறை சுற்றுங்கள். எனக்கு தேவைப்படும் கண்ணிகளை ஊசியில் சேர்ப்பதைப் போலவே 1 2 3 4 5 6 7 8 9 10 9 10 11 12 13 14 15 நான் கட்டாயமாக குறைஞ்சது 10th முதல் 15 சென்டிமீட்டர் வரை விட்டுவிடுவேன். பின்னால் என் நெய்தல் திட்டத்தில் சேர்க்கும் பொருட்டு பின்னால் எனக்கு ஒரு எல்லை இல்லாத கரைசல் இல்லாதது கொண்டு வர எனக்கு கண் மிஞ்சியுள்ளது. இப்போ என்னிடம் இது சுமாராக இந்த அளவு நீளம் இருக்கும். பிறகு நீங்கள் உண்மையிலேயே பல கண்ணிகளை அமைக்க வேண்டிய சில நேரங்களில் நீங்கள் உங்கள் நூலை திட்டத்தின் நீளம் 3 மடங்கு நீளமாக்க முடியுமா? எனவே ஒரு ஷால் 20 செமி அகலம் வேண்டும் என்றால் பின்னர் 60 செமி நூல் மற்றும் அதற்கு மேலும் 15 செமி 20 செமி சேர்க்கவும். இதை பெருசா அழகாக ஒருங்கிணைக்க அடுத்து நாம் ஒரு முடிச்சு போடுவோம். இது எனக்கு விருப்பமான தொழில்நுட்பம். அதுக்காக நாம் இதை விரல்கள் சுற்றி ஒரு முறை மடிக்கிறோம். எனது தளர்வான முடிவு இங்கே உள்ளது. அது என்னை நோக்கி காட்டுகிறது. நாம் இதை நமது 2 விரல்களுக்கு ஒரு முறை முழுவதுமாக சுற்றி இந்த 2 நூல்களும் இப்போது நீங்கள் இதை உங்கள் விரல்களிலிருந்து நீக்கலாம் ஒரு பிடிப்பு போல மற்றும் இப்போது இந்த கீழே உள்ளதை இழுக்கவும். பொழுதும் உறுதியாக இருக்கும்போது மேலும் ஒரு முறை காட்டுவேன், ஆனால் இது நிறைய மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே இந்த விரல்களை சுற்றி மீண்டும் ஒரு முறை நான் அதை கீழே இறக்கி ஒரு முறை கீழிருந்து இழுக்கிறேன். இது மாயாஜாலம் அல்ல. அது ஏற்கனவே வேலை செய்திருந்தால் இல்லைன்னா நான் மற்றொரு நூலின் முடிவை எடுத்தேன். முக்கியமாக பின்னர் வேலை நூலுடன், அதாவது கம்பளி கட்டையிலிருந்து வரும் நூலுடன் கட்டாயம் செய்ய வேண்டும். என் கடைவெளி மீது நூலையும் அல்லது சுற்றுகளை அல்லமற்ற கடைவெளியோடு கலந்து முடிச்சு உபயோகிக்காதீர்கள். இப்போது நாம் எங்கள் சுற்றுடன் ஏனெனில் நாம் இப்பொழுது குழைகளை எடுக்கிறோம். இங்கே என்னிடம் 2 ஊசிகள் உள்ளன, ஆனால் நான் ஒன்றை மட்டுமே தேவைப்படுகிறேன் மற்றும் இது மிகவும் சத்தமாக ஒலிக்கிறது. நான் இந்த 2வது மோசடி அச்சை அகற்றப் போகிறேன். ஆச்சரியம் கொள்ள வேண்டாம், நான் அதை என் மணிக்கட்டில் கட்டிக்கொள்ளப் போகிறேன், கேப்பிள். பின்னர் அதனால் நம்ம இப்போது அடுத்த சில வினாடிகள் நிமிஷங்களில் எந்தவித அசைவு சத்தமும் இல்லை. அதனால கேபிளை நான் அமைச்சிட்டேன். அடுத்து என்ன? நாம் கிளையை எடுத்து கால்கள் மீது ஒரு முறை இழுக்கிறோம். ஊசி மேலே நாம் இதை சிறிது கடினமாக இழுக்க முடியும், ஆனால் மிகவும் கடினமாக இல்லை, ஏனெனில் நாம் பின்னர் இயந்திரங்களை விரும்புகிறோம் முடியும். அடுத்ததாக நம்முடைய தும்பையும் காட்டு விரலையும் எடுத்து இந்த 2 நூல்களுக்கு இடையே சுழல்த்தி கீழ்ப்பகுதியை நகத்தின் ஓரத்தால் பிடிக்கவும் மற்ற விரல்களுடன். அதனால் நாம் இதை அழகாக திறக்க முடியும் என்பதற்காக நாம் இங்கே செல்கிறோம்.
மற்றும் பிடிக்கும். மீதி இழைகளின் கீழ்ப்பகுதியை மற்ற விரல்களுடன் பிடிக்கவும். ஒரு கிறிஸ்துமஸ் மரம் போல ஒரு முக்கோணமாக உருவாக்கப்படுகிறது. அடுத்து நாம் ஒரு முறை நமது கையை திருப்புகிறோம். இதனால் நாம் உங்கள் கை பக்கத்தில் பார்க்க முடியும். இப்போ இங்கே ஒரு அச்சு உள்ளது. ஒரு அராஜக கட்டை விரல் மற்றும் சுற்றி விரல் சுற்றிய கயிறுடன். ஊசியிலிருந்து வரும் நூல் கட்டை விரலில் சுற்றி இருக்கும் நூலின் மீது உள்ளது. இப்போது நாம் ஊசியின் உச்சியுடன் மூழ்குகிறோம். இந்த விரல் பட்டையில் கீழ் இருந்து நுழையுங்கள். நாம் கட்டை விரல் சுற்றி ஓடும் நூலை ஒரு முறை கடக்கிறோம் மற்றும் அதை எடுக்கிறோம். விரல் கண்ணியில் இருந்து வெளியேறி நமது இரண்டாவது மூச்சை பெறுகிறோம். அதை நான் மீண்டும் காட்ட முடியும். நாங்கள் மந்திரம் பண்ணுறோம். இந்த குழாயில் நாங்கள் விரலை இழந்த நூலை தப்பிக்க சனி உதவுகிறது. விரல் சுற்றில் அதை எடுத்துக்கிறோம். நமது இரண்டாவது கண்ணை பெறுகிறோம். கட்டை விரலை இப்போது விடுவிக்கலாம் மற்றும் அந்த நூலை கட்டை விரலால் நெய்யலாம். நான் இதை முழுவதுமாக மீண்டும் பிரதிபலிக்கிறேன், ஏனெனில் இது அடிக்கடி நடக்கிறது. இது முற்றிலும் சாதாரணம். தீக்குச்சிகள் சில சமயங்களில் தளர்வாக இருக்கிறது. நம்மால் நன்றாக அணுக முடியாதது. இது ஒரு பிரச்சனை இல்லை. நாம் வெறுமனை மீண்டும் தொடங்குகிறோம். முதலில் சார்ந்து நாம் ஒரு முறை சந்திச்சோமா? கட்டை விரலும் சுட்டி விரலும் உள்ளே வைத்து நூல்களை பிடிக்கும் மற்றும் சுற்றி மீண்டும் எங்கள் கிடைக்கிறது. ஒரு டால்ஃபின் போல கீழிருந்து நீந்தி மீனை எடுக்கிறோம். அது யாரும் கவனிக்காத போல அதே ஓட்டை வழியே மீண்டும் வெளியேறுகிறது. மற்றும் இயந்திர மேலாடை வட்டம் வரைந்து பிடிப்பை விட்டுவிட்டு இந்த நூலை மிக சுலபமாக நீக்கலாம். நான் கொஞ்சம் கவனிக்கும் போது இங்கே மூளைகள், நான் இதன் மீது விரலை கொஞ்சம் அழுத்துவது போல் உணர்கிறேன். மிகவும் இறுகாமலும் மிகவும் தளர்வாகவும் இல்லாமல் அவற்றை இழுக்க வேண்டாம், ஏனெனில் நாம் பின்னாளில் கண்ணிகளுடன் நன்றாக வேலை செய்ய சிறிது இடைவெளி வேண்டும். நாம் ஊசியை இங்கே மீண்டும் எடுக்கிறோம். கீழிருந்து உள்ளே செல்கிறோம். கட்டை விரல் நூலை பிடிக்கிறோம். விரல் காட்டி மீண்டும் வெளியே வந்து நமது 5வது மச்சை மிக இறுகாமல் இழுக்கவும். நீங்கள் பார்க்கும்போது நம்ம போதுமான மூளைகள் இருக்கும் வரை அது தொடர்கிறது. நமது பின்பற்ற வேண்டிய பின்னல் முறையை அல்லது நாம் எப்படி முயற்சிக்க விரும்புவோருக்கு நான் இப்போது 15 செய்து அடுத்து சந்திப்போம். முடிஞ்சது. இப்போவே நாம் 15 மூளைகளை உருவாக்கியுள்ளேன். நாம் கண்டிப்பாக அதிலிருந்து தொடங்குகிறோம். எனவே நாம் ஊசியை இப்படி திருப்புகிறோம். மறுபுறம் நீட்ட வேண்டும். எப்பவும் கவனிக்க வேண்டியது என்னன்னு எப்பவும் யோசிக்க. எனக்கு ஏற்கனவே நடந்துச்சு. ஏன் லூசன் பண்ணுறேன். நம்ம நூலின் முடிவில் தொடர்ந்து நெய்து கொண்டிருந்தேன். அது மிகப்படுத்தப்பட்டது. அதனால் இப்போ நம்ம அதை பற்றி வேலை செய்யலை. இது முழுவதும் முடிவில் நெய்யப்படும். நாம் இப்போ எங்களோட மைஸ் புரிகிறோம் வேலை நூல். நான் இப்போது ஊசியோட மீண்டும் ஒரு முறை செய்வேன். இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் கௌரவம். நான் இப்போது எனது 15 மெச்சைகளை உருவாக்கியுள்ளேன். அடுத்த கட்டமாக ஊசியை திருப்பி நாம் வேலையை தொடங்குகிறோம். நூலின் முடிவை இழுத்து நீட்டாம கவனம் செலுத்தணும். நமது பணியின் நிறங்களுடன், அதாவது கயிறுக்கு வழி நடத்தும் நிறங்களுடன். இது எனக்கும் அவ்வப்போது நிகழ்ந்துள்ளது. பிரச்சனை இல்லை. அப்போ மீண்டும் தொடங்குவோம். அடுத்த வீடியோக்களில் இந்த க்ரூஸ் அண்ட் ஸ்லாக் வேறுபாடுகளை உங்களுக்கு காமிக்க ரொம்ப ஆர்வம் உள்ளேன். தொடக்கத்தில் பிளாட்டன் நீடில் அல்லது அதை பயன்படுத்தும் வகைகளும் உள்ளன. நானும் இன்னும் ஒரு மாடல் தான். ஒருவர் மிகவும் இறுக்கமாக அனுசரிப்பதை கவனித்தால் ஒரு சிறிய ஊசி எடுக்கப் போகிறோம் என்றால். மேலும் அடுத்த வீடியோவில் நான் ஒரு மாய ஆரம்பத்தை காட்டுவேன். அங்கு நீங்கள் எவ்வளோ கிராம் தேவை என்பதை கணக்கிட தேவையில்லை. அது சுவைக்கு ஏற்ப அல்லது தோற்றத்திலிருந்து எது சிறந்தது என்பது கொஞ்சம் மாறுபடுகிறது. ஆனால் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்ட போகிறது போல மாயாஜாலமான
முடிவில்லாத பின்தொடர்பை. ஆரம்பத்துக்கு நிச்சயமா நல்லது. கேள்விகளை கேட்கவும் கருத்துக்களை விடவும் உங்கள்கிட்ட இருந்து யோசனைகளை கேட்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து கேட்க என்றும் மகிழ்ச்சி. நிச்சயமாக மகிழ்ச்சியான பின்பற்றுவதையும் முழுக்க முழுக்க உற்சாகமான தொடக்கத்தையும் வாழ்த்துகிறேன். அன்றைய அலாரம் கடிகாரங்கள் ஓடுது. அடுத்த முறை வரை